எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறையா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக சூப்பராக இருந்துச்சு படம். மியூசிக்கும் அந்த பிஜிஎம் ஸ்கோரிங் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது நான் லாஸ்ட்டில் போகிறப்போ வந்து உண்மையாகவே நம்ம கூட ஒருத்தங்க வந்து மிஸ் பண்ணுற மாதிரி நான் சூப்பராக இருந்துச்சு. 10க்கு 9.5 கூட கொடுக்கலாம். ஏலியன் தான் பிடிச்சிருந்தது எனக்கு. மியூசிக்கும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா, சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. பார்க்கலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லணும். நல்லா இருக்கு. 9 கொடுக்கலாம். உண்மையிலே நானும் இவங்க பசங்க பார்க்கணுன்றதுக்காக நான் வந்தேன். ஆனால் பெரியவங்களுக்கே இது இவ்வளோ பிடிக்கும்ன்றது நான் இன்றைக்கி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எந்திரன் எப்படி இருந்ததோ அதை விட ஒரு படி மேலவே இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 10க்கு 10 கொடுக்கலாம். உண்மையிலே நல்லா இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு சீனும் அப்புறம் லாஸ்ட் சீனும் சூப்பராக இருந்தது. 5 சீன் சூப்பராக இருந்தது. எனக்கும் படம்னா இதாங்க படம் சூப்பராக இருக்குது. சின்ன பசங்களாம் விரும்பி பார்க்கலாம், பெரியவங்க கூட சூப்பராக பார்க்குறாங்க. நல்ல படங்க. சிவகார்த்திகேயன் பார்த்து நடத்துல இந்த படம் தான் நல்லா சூப்பர் படங்க. ஃபேமிலியோட தான் அதுவங்களாம் வந்தாங்க. சூப்பர் படங்க, நல்லா படங்க. என்ஜாய் பண்ணாங்க. கேப்டன் மில்லர் நல்லா தான் இருக்கு. 10க்கு 10 கொடுக்குறாங்க. 100 கூட கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கு படம். வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடி நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த ஏலியன் வர சீனு அதெல்லாம் பிடிச்சிருந்து. சூப்பராக இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஏலியன் சீன் தான். படம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, ஜாலியாக போச்சு. ஏலியன் வந்ததெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலி எல்லோரும் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி மூவியாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏலியன் கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. 10 கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த பொங்கல் ஐலாண்ட் பொங்கல் தான் படத்தில் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக குழந்தைகளோட எல்லாருமே நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. யோகி பாபு காம்போ, ஏலியன் காம்போ எல்லாம் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இல்லை படம் ரொம்ப சூப்பர். பிளாக் பஸ்டருங்க. ஆமாம், நான் 10க்கு 9.5 கொடுப்பேன். நல்லா இருந்தது. ஃபேமிலியை பார்க்கலாம். அது நிஜமாக நடக்குமான்னு தெரியல. எதுவும் கற்பனை கதை, அவ்வளோதான். ஓகே, தேவையான கதையில் பொழுதுபோக்காக இருந்தது, அவ்வளோதான். 3 hours குழந்தைங்க தான். ஓகே, பார்க்கலாம், அவ்வளோ. மியூசிக் நல்லா தான் இருந்தது. இன்னும் நாட் பேட். 10க்கு 7. எனக்கு ஜாலியாக இருந்ததுப்பா. நல்லா இருந்தது. பொழுதுபோக்காக மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது. அது ஒரு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. ஒரு டைம் பாஸ் தானே, நல்லா இருக்குது. பார்க்கலாம் எல்லாரும். இருக்குது ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக காமெடி ஃபன்னாக இருந்துச்சு. ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் வராத மாதிரி புதுசாக இருக்குது. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவருக்கும் ஒரு பவர் வர மாதிரிலாம் காமிச்சாங்க. ஆமாம், எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரேட்டிங் 10க்கு அவுட் ஆஃப் 7. ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா காமெடி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டிங்ஸ் சூப்பராக இருந்தது. ரொம்ப எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் நல்லாவே சூப்பராக இருந்தது எல்லாமே. வேறு எதுவுமே போர்லாம் அடிக்கல. 8.5. நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து 200 ரூபாய் சீட்டாக வாங்க. எனக்கு வந்து இந்த லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இது கல் எடுக்கிற சீன் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு. புரியல. யோகி பாபு காமெடி சூப்பர். அது எதுவுமே குறை சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. 10க்கு 7 கொடுக்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. மோஸ்ட்டாக ஃபேமிலிக்காக எடுத்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். வீட்டில் சின்ன பசங்களோட வந்து பார்க்கலாம். காமெடியாக இருக்குது.
ஏலியன் வர சீன்ல அப்படி இது அதுனா மெசேஜ் விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. என்ன மெசேஜ் சொல்றாங்க? மெசேஜ் வந்து அதான் நம்ம எர்த்தை வந்து நம்மளே எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இயற்கை அழிச்சிட்டா மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லைனா இயற்கையில் ரெண்டு பேரும் டிபெண்ட் ஆன் ஈச் அதர்ன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஃபைட் சீன் ஆக்ஷன்லாம் இருக்கு. ஃபைட் சீன் நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஆனால் காமெடியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்க பிடிக்கும். ஆமாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. 10க்கா 7 தரும். படம் நல்லா தான் இருக்கு. கிட்ஸோட எப்படி என்ஜாய் பண்ணாங்க? நான் 2 பேரும் எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஏலியன் சீன்லாம் அது பண்ணுற எல்லாமே பிடிச்சிருக்கு. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 10க்கா கொடுக்கலாம். 10 படம் நல்லா இருக்குதுண்ணா. ஃபேமிலியாக பார்க்கலாம். பசங்களோட நல்லா பார்க்கலாம், ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியாக போதும் எப்படி? காமெடி இருக்குது, என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது. ஏலியன் வர சீன்லாம் எப்படி? நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. மியூசிக் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குது. 10க்கு எவ்வளோ ரேட்டிங்? 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம்.